அப்படி புகழ்பெற்ற இந்த ஆதிச்சநல்லூருடைய நிலை எப்படி இருக்கின்றது இந்த காலகட்டத்தில் அப்படிங்கிறதை நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியம்னு நினைக்கிறேன். இப்போ ஆதிச்சநல்லூர் வந்து அகழ்வாய்வு பணிகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா கண்டுபிடிப்புகள், ஆதிச்சநல்லூர் கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிறது வந்து உலகளவில் பேசப்பட்டது. 1876, அதாவது பிரிட்டிஷ் காலனித்துவ இந்தியாவாக இந்தியா இருந்த காலகட்டத்தில் தென் பகுதியில், இந்தியாவின் தென் பகுதியில், அதாவது தூத்துக்குடி மாவட்டம் இன்றைக்கு இருக்கின்றது, அந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கின்ற ஆதிச்சநல்லூர் பகுதியில் வந்து ஒரு அகழ்வாய்வு செய்ய வேண்டும் அப்படி என்று அகழ்வாய்வு அறிஞர்கள்லாம் முடிவெடுத்து அந்த பகுதியில் ஒரு அகழ்வாய்வு பணியை மேற்கொண்டார்கள். அதை முதல்ல செய்தது யாருன்னாக்கா டாக்டர் ஏகர் என்கின்ற ஒரு ஜெர்மானியர். அவர் 1876ஆம் ஆண்டு ஒரு ஒரு ஆய்வாளர்கள் ஒரு கூட்டணியோடு, அதாவது ஒரு குழுவாக அவர்கள் இந்த ஆய்வு பணியை மேற்கொண்டார்கள். அதில் ஏறக்குறைய ஒரு 100க்கும் மேற்பட்ட சான்றுகள் அந்த தொல்லியல் அகழ்வாய்வு